குட் மார்னிங் டு ஆல். சிம்பிளிஃபை எவ்ரிதிங். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது பிஎஸ்ஜி இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி அண்டு அப்ளைடு ரிசர்ச் கோயம்புத்தூர்ல இருக்கக்கூடிய இந்த காலேஜில் லாஸ்ட் இயரில் ஒவ்வொரு கோர்ஸுக்கும் அட்மிஷன் போகிற நேரம் லாஸ்ட் கட் ஆஃப் என்ன இருக்கு அப்படிங்கிறத தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். பட் இவ்வளோ நாள் நான் போட்டது எல்லாமே கவர்மெண்ட் காலேஜஸ், ஃபர்ஸ்ட் டைம் கவர்மெண்ட் எய்டட் காலேஜ். ஸோ இதனுடைய இதில் நான் சொல்லக்கூடியது எல்லாமே என்னுடைய சஜஷன் கிடையாது, என்னுடைய ஒப்பீனியன் கிடையாது, ஜஸ்ட் லாஸ்ட் இயரில் இருந்த இன்ஃபர்மேஷன். இந்த காலேஜில் சேர்றது யுவர் ஓன் இன்ட்ரெஸ்ட், ஓகேவா? ஸோ இதில் பெய்ட் ப்ரொமோஷன் கிடையாதுங்கிறதுக்காக தான் இந்த இன்ஃபர்மேஷனை நான் என்ன செய்கிறேன்னா சொல்கிறேன், ஓகேவா? ஸோ அதுக்கடுத்து எப்பவும் சொல்கிறது தான், தயவு செய்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நான் சொல்லக்கூடிய ஒவ்வொரு இன்ஃபர்மேஷனும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுடைய கமெண்ட்ஸை கீழே என்ன செய்யுங்கன்னா சொல்லுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போவோம். நவ் இந்த பிளேஸில் அந்த கோர்ஸினுடைய நேமு என்ன கேட்டகரியில் என்ன கட் ஆஃப் லாஸ்ட் இயரில் இருந்திருக்கு அப்படிங்கிறத நான் டிஸ்பிளே பண்ணிக்கிட்டே வருவேன். ஸோ நீங்கள் அதையும் அப்சர்வ் பண்ணிட்டே வாங்க. ஸோ அதில் நம்ம ஃபஸ்ட்டு பார்க்கக்கூடிய கோர்ஸ் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்டு டேட்டா சயின்ஸ். சப்போஸ் நீங்கள் ஓசி கேட்டகரியாக இருந்தீங்கன்னா 196க்கு என்ன செய்யும்னு கேட்டிங்கன்னா லாஸ்ட் கட் ஆஃபாக கிடைக்கும். பிசி கேட்டகரியாக இருந்தீங்கன்னா 195கே கிடைக்கும். பிசி எம்மாக இருந்தீங்கன்னா 195க்கு கிடைக்கும். சிமிலர்லி எம்பிசி கேட்டகரியாக இருந்தீங்கன்னா 192.5கே கிடைக்கும். எஸ்சி கேட்டகரியாக இருந்தீங்கன்னா 178.5க்கு கிடைக்கும். எஸ்சி ஏவாக இருந்தால் 172கே கிடைக்கும். எஸ்டி கேட்டகரியாக இருந்துச்சுன்னா 161.5கே ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ் பிஎஸ்டியில் நமக்கு கிடைக்கிறதுக்கான பாசிபிள்ஸ் இருக்கு. நெக்ஸ்ட் கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்டு பிஸ்னஸ் சிஸ்டம். கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்டு பிஸ்னஸ் சிஸ்டம். ஸோ இது பிஎஸ்சியில் இருக்கக்கூடிய ஒரு ஸ்பெஷலைசேஷன் கோர்ஸ். இந்த கோர்ஸில் எனக்கு கிடைக்கணும்னா ஓசி கேட்டகரியாக இருந்துச்சுன்னா 192.5 இருக்கணும். பிசி கேட்டகரியாக இருந்துச்சுன்னா 192 இருக்கணும். பிசி எம்மா இருந்துச்சுன்னா 189கே கிடைக்கும். சப்போஸ் எம்பிசியாக இருந்தீங்கன்னா 190 இருந்தால் தான் கிடைக்கும். எஸ்சி கேட்டகரியாக இருந்துச்சுன்னா 170.5. சப்போஸ் எஸ்சி ஏவா இருந்தீங்கன்னா 160.5கே என்ன செய்யும்னு கேட்டிங்கன்னா கிடைக்கும். ஸோ இது கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்டு பிஸ்னஸ் சிஸ்டம். நெக்ஸ்ட் கோர்ஸ் என்னது அப்படின்னு கேட்டிங்கன்னா சிவில் இன்ஜினியரிங். சிவில் இன்ஜினியரிங் பிஎஸ்டியில் எடுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா ஓசி கேட்டகரியாக இருந்துச்சுன்னா கட்டாயம் 177.5க்கு கிடைக்கும். சப்போஸ் பிசியாக இருந்தீங்கன்னா 170.5கே கிடைக்கும். பிசி எம்மா இருந்துச்சுன்னா 170கே கிடைக்கும். எம்பிசியாக இருந்தீங்கன்னா 165.5க்கு கிடைக்கும். சிமிலர்லி எஸ்சி கேட்டகரியாக இருந்துச்சுன்னா 157.5க்கு கிடைக்கும். எஸ்சி ஏவா இருந்தீங்கன்னா 149க்கு கிடைக்கும். சிமிலர்லி இது என்னன்னு கேட்டீங்கன்னா சிவில் இன்ஜினியரிங். நெக்ஸ்ட் என்னன்னு கேட்டா கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங். ஸோ இந்த கோர்ஸ் ரொம்ப கஷ்டமான கோர்ஸ். நிறைய பேர் என்ன செய்வாங்கன்னா ட்ரை பண்ணக்கூடியது கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங். ஸோ ஓசி கேட்டகரியாக இருந்தீங்கன்னா 197க்கு கிடைக்கும். பிசி கேட்டகரியாக இருந்தால் 196.5. ஸோ இதுதான் கட் ஆஃப் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கக்கூடியது. கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் பிஎஸ்டியில் எடுக்கிறதா இருந்துச்சுன்னா ஓசி கேட்டகரிக்கு 197, பிசி கேட்டகரிக்கு 196.5. சப்போஸ் பிசிஎம்மா இருந்தீங்கன்னா 193க்கு கிடைக்கும். எம்பிசியா இருந்தீங்கன்னா 193.5க்கு கிடைக்கும். எஸ்சி கேட்டகரியா இருந்துச்சுன்னா 178.5. எஸ்சி ஏவா இருந்துச்சுன்னா 183. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது என்னதுன்னு கேட்டா இசிஇ டிபார்ட்மெண்ட். இந்த இசிஇ டிபார்ட்மெண்ட்ல நீங்க ஓசி கேட்டகரியா இருந்தீங்கன்னா 194.5. சப்போஸ் பிசி கேட்டகரியா இருந்தா 193. பிசி எம்மா இருந்ததுன்னா 194. சிமிலர்லி எம்பிசியா இருந்தீங்கன்னா 190கே கிடைக்கும். எஸ்சி கேட்டகரியா இருந்துச்சுன்னா 168.5க்கு கிடைக்கும். எஸ்சி ஏவா இருந்துச்சுன்னா 154கே இசிஇ டிபார்ட்மெண்ட் கிடைக்கும். நெக்ஸ்ட் இசிஇ மாதிரியே ட்ரிபிள் இ டிபார்ட்மெண்ட்டுக்கு ஓசி கேட்டகரியா இருந்துச்சுன்னா 191க்கு கிடைக்கும். சப்போஸ் பிசி கேட்டகரியா இருந்தீங்கன்னா 189.5கே கிடைக்கும். பிசி எம்மா இருந்தீங்கன்னா 190க்கு கிடைக்கும். பிசி எம்மா இருந்ததுன்னா 190க்கு கிடைக்கும். எம்பிசி கேட்டகரியா இருந்தீங்கன்னா 189க்கு தான் கிடைக்கும். சப்போஸ் எஸ்சி கேட்டகரியா இருந்துச்சுன்னா 167.5கே கிடைக்கும். எஸ்சி ஏவா இருந்ததுன்னா 154க்கு கிடைக்கும். ஸோ லாஸ்ட் அண்ட் ஃபைனல் என்னது அப்படின்னு கேட்டிங்கன்னா மெக்கானிக்கல் இன்ஜினியரிங்.
இந்த மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் வந்து நான் வந்து பிஎஸ்ஜியில் எடுக்கணும்னு ஆசைப்படுறேன் அப்படின்னு கேட்டால் ஓசி கேட்டகரியாக இருந்துச்சுன்னா 185, பிசி கேட்டகரியாக இருந்தால் 178.5, பிசிஎம்ஆ இருந்ததுன்னா 178, எம்பிசியா இருந்ததுன்னா 170. சப்போஸ் எஸ்சி கேட்டகரியா இருந்ததுன்னா 159.5K என்னது கிடைக்கும்னு கேட்டிங்கன்னா பிஎஸ்டியில் நமக்கு என்னது கிடைக்கும்னு கேட்டிங்கன்னா மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் கிடைக்கும். ஐ திங்க் இது வந்து லாஸ்ட் இயரில் லாஸ்ட் கட் ஆஃப் ஒவ்வொரு கோர்ஸுங்க இருக்கக்கூடியது. இதன் மூலமாக நம்ம என்ன செஞ்சுருப்போம்னு கேட்டிங்கன்னா இந்த காலேஜில் இருக்கக்கூடிய கோர்சஸும் நமக்கு தெரிஞ்சிருக்கும், இதனுடைய லாஸ்ட் கட் ஆஃபும் தெரிஞ்சிருக்கும். இப்போ நீங்கள் என்ன செய்யலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒவ்வொரு மார்க்கும் நீங்கள் கட் ஆஃப் எடுத்திருப்பீங்க, அந்த கட் ஆஃப் இதையும் ஜஸ்ட் கம்பேர் பண்ணி பார்த்து பிஎஸ்டியில் நமக்கு கிடைக்குமா கிடைக்காதா அப்படின்னு சொல்லி ஒரு முடிவுக்கு வந்துடலாம். இந்த வீடியோவில் நிறைய இன்ஃபர்மேஷன் கேதர் பண்ணிங்கன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ வெரி மச்.